வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கி கோயம்புத்தூர் நல்லாம்பாளையத்தில் இருக்கிற சபரி கிச்சன் சர்வீசஸ்க்கு வந்திருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ஆஃப் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ். வாங்க போய் பார்ப்போம். சபரி கிச்சன் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போது இங்கே பார்த்தாலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் என்னன்னு கூட எனக்கு தெரியல. வாங்க இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேம், இது என்னன்னு சொல்லுங்கள். வணக்கம் மேடம். இது வந்து ஒரு டீ காஃபி கவுண்டருங்க. அதாவது நம்ம டீ கடை போட போகிறோம் அப்படின்னிங்கன்னா இது ஒரு ஸ்டாலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கடையாகவே ரெடி பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும். ஃபுல்லி எல்இடி லைட்டு, பர்னர் ரேஞ்சஸு, டேப்பு, ட்ரைனேஜு ஃபுல் யூனிட்டாகவும் அப்படியே இருக்கும். இப்போ பஃப்ஸு வடை அப்படிலாம் வைக்கிறாங்களா, இது வார்மராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வார்மிங் எப்போயுமே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே யூஸ் பண்ணி இங்கேயே க்ளீன் பண்ணி அப்படியே டீ கவுண்டருக்கு நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் 304 பண்ணுறோம். அதனால் வந்து எவ்வளோ தண்ணி போட்டாலும் இது ரஸ்ட்டே ஆகாது. எங்கே வேணால் நீங்கள் அப்படியே மொபைல் கவுண்டர் மாதிரி தான் இது. அப்படியே எங்கே வேணாலும் இப்போ கடை நம்ம மாற்றுறோம் அப்படின்னு அப்படியே செட்டப்பாக அப்படியே எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த ஒரு ஐட்டம் எடுத்தாலே சூட்டபுளாக இருக்கும். இதோட ப்ரைஸிங் ரேஞ்செல்லாம் எந்த மாதிரி? நாமினலாக இருக்குங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு வேணுங்க, 3 பர்னர் வேணுங்க, சைனீஸ் ஐட்டம்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா இன்னும் ஒரு பர்னர் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போங்க. இதிலே வந்து உங்களுக்கு பிரெட் டோஸ்டர் பண்ணோன்னா அதுக்கான ஒரு தோசைக்கல் போட்டு அப்படியே ஒரு யூனிட்டாகவே ரெடி பண்ணி கொடுப்போம். பார்ட்டியோட கஸ்டமைஸ்டு பார்ட்டி எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரீடமாக நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்துருப்பீங்க. மில்க்கு, கர்ட்ஸு, பன்னீர், சாக்லேட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்னில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறோம். என்ன மாதிரி ஐட்டம்ஸ் கேட்டாங்களோ வெஸ்டர்ன்லேயும் பண்ணி கொடுக்கலாம். பெட் டைப்பில் ஃப்ரீசர்ஸ் இருக்குது, உங்களுக்கு டபுள் டோர் இருக்குது, சிங்கிள் டோர் இருக்குது, ட்ரிபிள் டோர் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கூலர்ஸ் செட் ஆகுங்க. இப்போ நம்ம சில்லர் ஐட்டம்ஸ் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வார்மர் ஐட்டம்ஸு. இது எல்லாமே பப்ஸி ஈட்டர்ஸு, வடை பஜ்ஜி, அந்த மாதிரி சிக்கன் ஐட்டம்ஸு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோக்கு காட்டுறதுக்கு, வார்மிங்காக வைக்கிறதுக்கு எல்லா ஐட்டத்துக்கும் ஒரே யூனிட் பண்ணிக்கலாம். இது நாமினலாக இருக்கிற சைஸுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு லென்த் வேணும், ரொம்ப டீப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி, இல்லை டிஸ்பிளே கவுண்டர்ஸ் மாதிரி வேணும்னாலும் அப்படியும் பண்ணி கொடுப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே வார்மர்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஷீட் பண்ணுறது. இது நம்ம மட்டும் தான் இந்த மாதிரி ஷீட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஷீட்டே வந்து கோல்டன் ஷீட், எந்த ஸ்டிக்கர்ஸும் இல்லை. சபரி கிச்சன் மட்டும்தான் இந்த மாதிரி ஷீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேக்கரிக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸை இப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். முன்னாடிலாம் வந்து ஸ்டாண்டர்டாக இதுதான் சைஸ்ன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது நம்ம கஸ்டமைஸ்டு பார்ட்டி 3 அடி கேட்டாலும், 4 அடி கேட்டாலும், 5 அடி கேட்டாலும், 6 அடி கேட்டாலும் பார்ட்டியோட கஸ்டமைஸ் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 3 ட்ரே இருக்குது, 2 ட்ரே வேணும்னாலும் சரி, இதை விட ஹைட் வேணும்னாலும் சரி, அகலம் அதிகமாக வேணும்னாலும் சரி, இந்த ஸ்டிக்கர்ஸ் வேணும்னாலும் சரி, பார்ட்டியோட நேம் போர்ட் பிளேட் வைக்கிற அந்த மாதிரி இருந்தாலும் சரி, பார்ட்டி எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம கவுண்டர் செஞ்சு தரோம். இது வந்து நார்மல். இதிலே ஹாட் வரும், இதிலே கோல்டு வரும். இதிலே வந்து எந்த மாதிரி சைஸஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே யூனிட் பண்ணி கொடுப்பாங்க. கடை ஓப்பன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி யூனிட் தான் எங்களுக்கு ஏரியா இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செட்டப் பண்ணி கொடுக்க போகிறோம்னா நாங்களே டேரெக்டாக ஆள் அனுப்பி இந்த சைஸ் எப்படி இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி நம்ம நார்மல் கோல்டு அந்த ஏரியாவுக்கு ஃபுட்டு எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். லைட்டிங்கும் நீங்களே செட் பண்ணி கொடுத்துருவீங்க. யூனிட் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தோம். சூப்பர். வந்து டெமோ காட்டி உங்களுக்கு இதுதான் சொல்லி இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதெல்லாம் எப்போ ஆர்டர் பண்ணாலும் கிடைக்குங்களா, இல்லை வெயிட் பண்ணி வாங்கணும்? இல்லைங்க, நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து மேக்ஸிமம் டைம் 7 days தான் கேட்குறோம். இதெல்லாம் என்னதுங்க? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்னர்ஸ் வச்சுருக்கீங்க. அது ஒரு டைப்பில் இருக்குது, இது ஒரு டைப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து பிரியாணி பர்னர் ரேஞ்சஸ்ங்க. இந்த பிரியாணி பர்னர் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் இருக்குது. அதாவது தம் போடுற மாதிரி இது பிரியாணி ரேஞ்சஸ். 70 கிலோ பிரியாணி பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு இந்த பர்னர் வந்து குக்கிங் பர்னரு, இது தம் பர்னர், இதுவும் பர்னர் தான். இது ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு இது இன்ஜெஸ்ட் கொடுத்துருப்பாங்க இங்கேயே ரெகுலேட்டர்ஸ். இதுவும் பர்னரு, இதுவும் பர்னர். ஸோ குக்கிங் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தம் போடும் போது யூஸ் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ப்ளக் போட்டுக்கலாம். ஸோ வந்து மைல்டாக உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வரும் அதில். அப்போ தம் போட்டுகிட்டே இருக்கும், அதுவும் பிரியாணி சூடாகவே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ல வரும். உங்களுக்கு லோடிங் எவ்வளோ பெரிய அண்டி வச்சிங்கனாலும் இது கரெக்டாக அப்படியே ஃபுல்லாக செட் ஆகும். இந்த எஸ்எஸ் ஃப்ரேம் வந்து இது நார்மலாக போடுறது எம்எஸ் ஃப்ரேமு, இது எஸ்எஸ் ஃப்ரேமுங்க. எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சிங்கனாலும் இதில் வந்து போட்டு செட்டப் பண்ணிக்கலாம். சைனீஸ் பர்னர் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப் இது. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ் பண்ணுறது, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்குலாம் இது சூட்டபுளாக இருக்குங்க. நான்வெஜ் பண்ணுறது, பீஃபு, மட்டன் எல்லாம் ஸ்மெல்லு மாறாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பாங்க. ஸோ ட்ரைனேஜும் அதுக்கு அங்கேயே கொடுத்துருப்போம். ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா ஒரு கிச்சன் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது வந்து மைனஸு, சாஸ் அந்த ஐட்டம் வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாங்க. நூடுல்ஸ் எல்லாம் வந்து ராகு நூடுல்ஸ் வைக்கிறதுக்குலாம் அது ஓவர். இதுக்குள்ளார வந்து ஒரு பர்னர் மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்களா சைடில், அது என்னதுங்க? ஆக்சுவலி இதுதான் பர்னரு, இது வந்து ஃப்ளேமுங்க. ஆமாம், இது வந்து மைல்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அடிக்கடி வந்து ஒரு தவாவை எடுத்து வச்சு லைட்டர் போட வேண்டாம். ஸோ இதை மட்டும் ஆன் பண்ணி கொடுத்துட்டோம்னா இந்த ஃப்ளேம் எப்போயுமே ஆஃப் பண்ணிட்டோம்னா, இப்போ ஒர்க்கிங் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஃப்ளேம் மட்டும் ஆஃப் பண்ணால் போதும். இது வந்து பைலட் பர்னர். ஸோ வந்து இது ஃப்ளேம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வாட்டி பண்ணும்போது நம்ம லைட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை மட்டும் ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது பற்றிக்கும்.
ஸோ அதுக்கு வந்து நம்ம அடிக்கடி நம்ம ப்ளக் பண்ணி இருக்குதோ எடுத்து வச்சுட்டு நம்ம திரும்பி பண்ணுறதோ தேவையில்லைங்க. அதிலே ஃப்ளேம் கொடுத்ததுனால அதை எரிஞ்சிட்டே இருக்கும். அது பைலட் பர்னர்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு, கிச்சனுக்கு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம்னா எல்லா பர்னரும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு போயிடலாங்க. இந்த யூனிட் பார்த்திங்கன்னா இது டபுள் சைனீஸ் வைக்கிறது. இது நார்மலாக வடச்சட்டி வைக்கிற மாதிரி வேணும், ஒன்று வந்து நான்வெஜ் போடுவாங்க, ஒன்று வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி யூனிட்டும் கொடுப்பாங்க. பார்ட்டி வந்து சைனீஸ் கேட்குறவங்களே இந்த மாதிரி ஸ்கொயர் பர்னர் ஒன்றும் ரவுண்டு ஒன்றும் கேட்பாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இது எக்ஸாஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே பண்ணிக்கலாங்க. இந்த ஹீட் வெளியே எடுக்கிறது, ஃப்ரெஷ் ஏர் வர்றதுக்கு. ஒரு கிச்சன் உள்ளே உட்காந்து வேலை செய்யும் போது இந்த பக்கம் ஃப்ரெஷ் ஏர் வரும், இருக்கிற ஃப்ளேம் இப்படி வெளியே போகும். ஸோ வந்து ஹீட் வந்து வெளியே போயிடும், நமக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். கிச்சனில் வந்து வேர்த்து ஊற்றி அந்த மாதிரி வேலை செய்கிறதே இல்லைங்க. ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கணுமோ அப்படியே இருப்பாங்க குக்கு. இந்த யூனிட்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். பார்ட்டி எப்படி கேட்குறாங்களோ இதில் 3 பர்னர், 2 பர்னர், சைனீஸ் பர்னரு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இது 3 பர்னரும் ஒரே ஸ்டேட்டு. இப்போ நீங்கள் இதில் வடச்சட்டி போட்டுக்கலாம், இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதில் குழம்பு கொதிக்கிற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 பர்னரும் ஒரே யூனிட்டில் கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே டிப்ரே வந்துடும். இப்போ எது பொங்கி ஊற்றினாலும் ஃப்ளோரிங்கில் ஆகாது, இதிலே ஆகும். நம்ம இது ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம திரும்பி போட்டுக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஐட்டம்ஸு. இது டபுள் பர்னருங்க. ரவுண்டு எவ்வளோ சின்னது வேணுமோ சின்ன பாத்திரம் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி யூனிட் போட்டுக்கலாம். இதில் வந்து சின்ன பாத்திரம் வைக்கலாம், பட் வந்து ஆடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆடாது, உள்ளே அப்படியே போய் சப்போர்ட்டு கரெக்டாக உட்காரும். இது டபுள் பர்னர். இந்த எம்எஸ் பேன் சப்போர்ட் வரைக்கும் நம்மளோட இது தாங்க, நாம தான் மேனுஃபேக்சரிங். ஸோ வந்து ஃபுல் யூனிட்டுமே மேனுஃபேக்சரிங் நம்ம இருக்கிறனால எந்த மாதிரி சர்வீஸ் இருந்தாலும் நாமளே பண்ணி கொடுப்போம். இந்த பேன் சப்போர்ட் மட்டும் போயிடுச்சுன்னா இது வேணும் அப்படின்னாலும் நாமளே பண்ணி கொடுத்துருவோம். பர்னர் மட்டும் போயிடுச்சுனாலும் நம்ம பர்னர் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஃபுல் சர்வீஸ் வேணும்னாலும் நாமளே பண்ணி கொடுப்போம். மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஃபுல் சர்வீஸ் எங்கேயுமே தரமாட்டாங்க. நம்ம கொடுத்ததோட சரின்னு சொல்லிடுவாங்க. பட் நம்ம சைடு பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக நம்ம ஃபீல்டில் இருக்கும், 30 வருஷமாக நம்ம சர்வீஸ் தான். நம்ம கம்பெனி பேரே சபரி கிச்சன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் தான். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கிச்சன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியே இருக்காது. லைஃப் லாங் நம்ம வாரண்ட்டி கேரண்டி ஃபுல்லாகவே பண்ணிக்கணும். இது ஆப்ப கவுண்ட்ருங்க. ஸ்டாலாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போது நம்ம ஆப்ப கவுண்டருக்கு இது யூஸ் பண்ணி கொடுக்கலாங்க. 4 சட்டி வடச்சட்டி வச்சாங்கன்னா சட்டு ஆகிடுங்க. ஃப்ளேவர் வைஸ் ஆப்பம் போடுறாங்க. இப்போ கேரளாவிலேருந்து கர்நாடகாலேருந்து இப்போ ஆப்பம் நிறைய ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த யூனிட் வந்து 4 பர்னருங்க. ஒரு பர்னருக்கு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்கங்க. சின்னதாக கிச்சன் வைக்க போகிறோம், சைனீஸ் ஐட்டம் தான் போட போகிறோம் அப்படின்னிங்கன்னா மினிமமாக ரேஞ்சுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன வடச்சட்டி போட்டு சின்னதாக ஃப்ரைட் ரைஸ் கடாய் போட்டு சின்ன கிச்சன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நாமளே தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் 304 ஃபினிஷிங் லுக்கு எல்லா ஐட்டமும் நாமளே பண்ணி கொடுக்குறோங்க. எல்லாத்தையும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க, ப்ளஸ் சர்வீசஸும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. சர்வீஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டேங்க. எந்த சப்ளை போனாலும் அதுக்கான சர்வீசஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. நேராக வந்தாலும் சரி, பார்ட்டிங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, 1 டே தாங்க அதுக்கு டைமிங். இப்போ நீங்கள் மதியானம் எனக்கு சர்வீஸ் வேணும், எனக்கு இந்த பர்னர் ரிப்பேராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாள் காலையில் எங்கள் பர்சன் அங்கே இருப்பாங்க. வித் பர்னர் ஃபிட்டிங்ஸ் அசசரிஸோடு நிற்பாங்க. போய் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் வந்து செய்கிறேன்றதை சொல்லவே மாட்டாங்க. எல்லா ஐட்டமும் கொண்டு போய் நேராகவே வச்சு பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சூப்பருங்க. சர்வீசஸ்லாம் டாப் கிளாஸாக இருக்கீங்க அப்போது. ஆமாங்க. இது நம்மளுக்கு தெரியும் கிரில் சிக்கன்னு. இது என்ன டைப் ஆஃப் இது ஜூஸ் கவுண்டருங்க மேடம். இது ஜூஸ் கவுண்டர். இப்போ நம்ம கடை போட போகிற பழமுதிர் சோலையிலலாம் வெளியே வந்து கடை போட்டிருப்பாங்க. ஒரு யூனிட்டாக வந்து பழம் அவங்க பார்த்தோன்னே இதில் ஜூஸ் வேணும்னு சொல்லி ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்பாங்க. அதுக்கான கவுண்டர்ஸுங்க இது. சிங்க் வித் டேபிளோடயே வந்துடும். ஃபுல் லைட் செட்டப்போடு கொடுத்துருவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிரைனைட் செட்டு, உள்ள எல்இடி லைட் கொடுத்துருப்போம், உள்ளேயும் கொடுத்துருப்பாங்க, வெளியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டால் மாதிரி ஒரு யூனிட்டாக இது ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிறது கிரைனைட் ஐட்டம்ங்க. அது சப்ளைக்காக பண்ணிப்பாங்க. பிளெண்டர் அங்கே வச்சுப்பாங்க, ஜூஸ் மிஷின் வச்சுப்பாங்க. ஸோ எல்லா ஐட்டமும் அப்படியே ஃப்ரெஷ் கண்ணுக்கு முன்னாடியே கிளாஸ் செட்டப் அதுக்கு தான். கண்ணுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு அங்கே க்ளீனிங் எப்படி அவங்க சூட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை கொடுத்து நம்ம ஃபுல் லுக்கு இருக்குங்க. ஒரு ஜூஸ் கவுண்டர் போட போகிறோம், நார்மலாக ஒரு ஜூஸ் கவுண்டர் போட போகிறோம், ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்க போகிறாங்க அப்படின்ற போது ஃபுல் ஐட்டமுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே இருக்கிற டிசைன் கூட நல்லா இருக்குது, ரொம்ப ஃபுட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம பார்ட்டியோட நேம் பிளேட் வேணும்னாலும் அந்த கடை பேர் வேணும்னாலும் அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம். இது நாம நல்லா செஞ்சுருக்கோம். பார்ட்டி எப்படி கேட்குறாங்க எங்கள் கடை பேர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கடை போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேட் கவுண்டருங்க. 2 பர்னர் ரேஞ்சஸ், ஒரு ஸ்டால் மாதிரியே இருக்கும். அது எல்லா சேட் ஐட்டமும் அதில் பண்ணிக்கலாம். வித் ஒரு பர்னரு, மசாலா கண்டெய்னரு, ஒரு ஸ்டால் மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஐயோ எனக்கு இது பார்த்தாலே வந்துட்டு ஐயோ இப்போ சாப்பிடணும் போல இருக்குது, அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கீங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எப்படி பண்ணியிருக்கீங்க. இது வந்து கிரில் மிஷினுங்க. இது வந்து 9 பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கிரில் மிஷினுங்க. இது நம்ம மேனுஃபேக்சரர் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ஸுங்க. எல்லாம் ஜிஏ ஷீட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ஸு. உங்களுக்கு 9 கோழி ஒட்டுக்கா போட்டுக்கலாம். கிளாஸ் வரைக்கும் செயின் கோபிங் கிளாஸுங்க. இதில் வர லிக்விட் எல்லாமே இந்த ட்ரேயில் ஸ்டோரேஜ் ஆகும். இதை நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம பிராண்டோட ஐட்டம் ஸ்டிக்கரோடையே வந்துடும். ஃபுல் செட்டப்பாக இது 9 கோழிலேருந்து ஆரம்பிக்குது. 9 பேர்ட்ஸு, 12 பேர்ட்ஸு, 15 பேர்ட்ஸு, 20 பேர்ட்ஸு, 25, 30 பேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். 30 வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஒரே ரேட்டில் 50 பேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க.
இது வந்து என்ன ஐட்டம்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் சொல்லிடுங்க. இது ஷவர்மா மிஷினுங்க. 2 வாப்பா பர்னஸோடு வந்துடும். உங்களுக்கு ஸ்டாலாக ஒரே ஒரு ஷவர்மா போட போகிறாங்க, ஒரே கிச்சன் போட போகிறாங்க அப்படின்னா வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மேலே வந்துடும். உங்களுக்கு வந்து 20 கோழி வரைக்கும் 20 கிலோ சிக்கன் வரைக்கும் இதில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 2 பர்னரும் குக் ஆகும். இல்லை நம்ம லோடிங் கம்மியாக தான் கொடுக்க போகிறோன்னா ஒரு பர்னர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே வெளியே கொடுத்துருப்போம். பிக் டைலு ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் ஒரு யூனிட்டாகவே வந்துடும். ஸ்டாலாக போடுறீங்கன்னா இது ஒரு யூனிட் எடுத்தாலே போதுங்க. இதுக்கான பிளேட்ஸு கத்தி எல்லாமே நம்மளே சப்ளை பண்ணிவிடுவோம். பிளேட்ஸும் கத்தி எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாமே நம்மளே கொடுத்துருவாங்க. இது வந்து பிளேட் இருக்குது. உங்களுக்கு இந்த ரோலிங்காக இது யூஸ் ஆகிக்கும். ஃபுல்லாகவே மைனஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி இங்கே கீழேயும் வச்சுக்கலாம். ஃபுல் யூனிட்டாக ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. இது வந்து சிங்கிள் பர்னர் தான். சின்ன கடையாக போட போகிறாங்க, லோடிங் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒரு க்ளவுட் கிச்சன் தான் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு சிங்கிள் பர்னரே போதும். ஸோ அவங்க 2 பர்னர் தேவையில்லை, ஒரு மினிமமாக ஒரு 3 to 5 கிலோ தான் நாங்கள் போட போகிறோன்னா அப்போ இது செட்டப் யூஸ் ஆகும். இது யூனிட் வந்து டேபிள் டாப்புங்க. உள்ளே கிச்சன் உள்ளே தான் வைக்க போகிறாங்க, நம்ம ஸ்டாலாலாம் வைக்க மாட்டோம், உள்ளே தான் வைக்க போகிறோம்னா அவங்களுக்கு வந்து லெக்கெல்லாம் தேவைப்படாது. ஸோ வந்து உள்ளே கடப்பாக்கல் வச்சுருப்பாங்க, அதோடய ஒரு யூனிட் வச்சுருவாங்க. இப்போ 2 பர்னர் வித்தவுட் லெக்கோடு கொடுத்து ஸ்டாண்டோடு வச்சுக்கலாம். இதெல்லாம் தோசைக்கல் யூனிட்டுங்க. தோசைக்கல். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு எஸ்எஸ்சில் பண்ணுறதுங்க. எம்எஸ் கல் ஃபுல்லாக கிரேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளில உங்களுக்கு ட்ரைனேஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல் வந்து நல்லா 3 பர்னர்னாலும் ஃபுல் ஹீட் ஆகுங்க. தோசை ஊற்றிக்கலாம், ஆம்லேட் போட்டுக்கலாம், பரோட்டா பண்ணிக்கலாம், ஒரே ஆட்லைனில் எந்த வேணால் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு நீங்கள் லென்த்து எல்லாமே கஸ்டமைஸ். ஆமாம், கஸ்டமைஸ்டு தான். இது 3 அடிங்க, 4 அடி, 5 அடி, 6 அடி பார்ட்டி எப்படி கேட்குறாங்களோ அவங்க கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். என்னங்க இது பார்க்குறதுக்கு சுற்றி வந்துட்டே இருக்கேன். ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க. எனக்குன்னா நடந்து கால் வலிக்குது. இது என்னது பெருசாக வச்சுருக்கீங்க? இது வந்து பல்க் குக்கருங்க. 10 கிலோ சாப்பாடு வந்து வடிக்கிறதுக்கு நம்ம பர்னரில் தூக்கி இறக்கி வைக்க வேண்டாம். வித் பர்னரோட வெசலோடய செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு சாதம் போட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சாதம் வெந்துடும். சரிச்சு கொட்டி நம்மளே எடுத்துக்கலாங்க. இதில் ட்ரைனேஜ் சரிச்சுக்கலாங்களா? ஆமாங்க, இது பின்னாடி ட்ரைனேஜ் இருக்குது, பார்க்கலாம். 10 கிலோ அரிசி போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வெந்ததுக்கப்புறமாவே நீங்கள் அதில் ட்ரைனேஜ் இருக்குது. பேக் சைடு டேப் திறந்தீங்கன்னா தண்ணி வெள்ளம் வடிஞ்சு கட்டிடும் காய்ச்சி. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டில்ட்டு பண்ணி கொட்டிக்கலாம். இதிலேருந்து அப்படியே தண்ணி எடுத்து ஆமாம், வடித்து கொட்டிக்கலாம். இங்கே திருப்பினோம்னா கீழே ஃபுல்லாக வந்துடும். இது ஃபுல்லாக கிளாஸ் ஊல் கொடுத்துருக்குறோம். உள்ளே ஒரு வெசல், வெளியே ஒரு வெசல். ஸோ நீங்கள் நின்று சமைக்கும் போது அதோட ஹீட் வந்து உங்களுக்கு மேலே படவே படாது. எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுமோ அந்த சீக்கிரத்துக்கு நம்ம வேலை முடிச்சுக்கலாம். டைமிங்க்கு நாங்கள் 10 கிலோ வைக்கிறாங்கன்னா பாத்திரம் வச்சு எடுத்து இறக்கி வைக்க வேண்டாம். அதுக்கான ஈஸியான மெத்தட் இது. இந்த ஐட்டம் வந்து நம்ம யாருமே பண்ணுறதில்ல. சபரி கிச்சனை பொறுத்த வரைக்கும் நாம் மட்டும் தான் கொடுக்குறது வந்து இந்த பர்னரோடய சேர்த்தே வந்துடும். கீழே இருக்கிற பர்னரு, பிக்டைலு எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். ஒரு யூனிட்டாகவே இது செட் ஆகிடும். ஸோ வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்குவாங்க, மட்டன் வேக வைக்கிறவங்க லோடிங் அதிகமாக இருக்கும்போது பாத்திரம் தனியாக வச்சு இறக்கி ஏற்ற வேண்டாம். இதிலே பண்ணிவிட்டு டில்ட்டிங் பண்ணி கொட்டிக்கலாம். இது 180 டிகிரி வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து கீழே இறக்கி கொட்டிடலாம். இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குங்க. எவ்வளோ கெப்பாசிட்டி, இது 10 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ, எவ்வளோ குவான்டிட்டி போடுறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வேலை முடியறதுக்காக இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. இப்போ 10 கிலோ 15 கிலோ நல்லா போடுறீங்க. அப்போ வந்து டைம் எந்த அளவுக்கு எடுக்குங்க? சீக்கிரம் தான் முடியறதுக்காக தான் இந்த மாதிரி பர்னரோட செட்டப் கொடுக்குறாங்க. ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு 10 கிலோ வெளியே எடுத்துக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் அந்த 20 கிலோ. என்ன பர்னர் பெரிய பர்னர்ஸு, தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றணும்னு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அரிசி போட்டு தண்ணி சாதம் வெந்ததுக்கப்புறமா வடிச்சுக்கிட்டு சரிச்சு கொட்டுறது தான். லோடிங் அதிகமாக இருக்கும்போது பாத்திரம் பெருசாகவே எடுத்துக்கலாம். இது வந்து பணியார கல்லுங்க. 100 பணியாரம் ஒரே டைமில் போட்டுக்கலாம். 2 பர்னர் இருக்கும். ஸோ ஒரு பர்னரில் ஸ்வீட் போட போகிறோன்னா 50 பணியாரம் ஸ்வீட்டு, 50 பணியாரம் கார பணியாரம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பர்னர் ரேஞ்சுக்கு தனித்தனியான ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. எது 50 தான் யூஸ் பண்ண போகிறோம், கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரு பர்னர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன மிஷினுங்க இதெல்லாம்? இது வந்து டிஷ்வாஷருங்க. டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா டைனிங் ஐட்டத்தில் இருக்கிற பிளேட்ஸு, கப்ஸு, கட்லரிஸு, சூப் பவுல்ஸு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. ஒரே யூனிட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. மேலே ஃபேன் இருக்குது, கீழேயும் ஃபேன் இருக்குது. க்ளீன் ஆனதுக்கப்புறம் அதுவே சானிடைசர் பண்ணி கொடுத்துருங்க. ஹாட் வாட்டர் போட்டு அதுவே சானிடைசர் பண்ணி கொடுத்துருங்க. எவ்வளோ பிளேட்ஸ் வந்து இதில் வாஷ் பண்ணலாம்? அதுவும் இல்லாமல் பிளேட் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இது எல்லாமே கஸ்டமைஸ்டு தாங்க. எவ்வளோ நீங்கள் பிளேட்ஸ் வைக்கிறீங்கன்னா இதில் ஒரு 20 பிளேட் நமக்கு செட் ஆகும் அப்படின்னா 20 பிளேட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதில் டைமிங் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைமிங் வந்து 2 நிமிஷம் போதும், 3 நிமிஷம் போதும்னா டைமிங் செட் பண்ணிவிட்டு பவுடர் லைன்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஒரே ஸ்ட்ரெச் தான். இது வந்து இப்போ வந்து மேலேயும் ஃபேனில் தண்ணி வரும், கீழேயும் ஃபேனில் தண்ணி வரும். ஸோ வந்து முடிஞ்சு வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணி சானிடைசர் பண்ணி வந்துடும். சானிடைசர்னால் ஆஷாகவே வரும் உங்களுக்கு. இது வந்து டைமிங் வந்து பீப் சவுண்டு கேட்கும். இது வேலை முடிஞ்சிடுச்சுன்னா பீப் சவுண்டு கேட்கும். ஒரே செகண்டில் வேலை முடிஞ்சிடும். ஃபுல்லாக வார்மாகவே வரும். நீங்கள் எடுத்து அடுத்த யூசேஜுக்கு போய்க்கலாம். நம்ம வாஷிங் மிஷின் மாதிரி தான், ஜஸ்ட் போடுறோம், டைம் கொடுக்குறோம். இருக்கிற டிஷ்வாஷர் தான். பட் இது கமர்ஷியல் ஐட்டம். உங்களுக்கு லோடிங் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ட்ரைனேஜுக்கு இருக்கிறது எல்லாமே செப்பரேட்டாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸும் பண்ண முடியாது. இது வந்து ஜப்பானீஸ் ஐட்டமும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. என்னதுங்க இவ்வளோ பெருசாக இருக்குது?
இதில் வந்து ஆட்டா நீடுருங்க. எவ்வளோ மாவு போட்டிங்கனாலும் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டிங்கன்னா டோ ஆக்கி கொடுத்துரும். அதாவது சப்பாத்தி பூரிக்கு அந்த மாதிரி டைட்டாக வர மாதிரி இருக்கிற எல்லா மாவும் இதில் பிரச்சனை கொடுத்துடலாம். 10 கிலோ மினிமம்லேருந்து 15, 20, 25, 40 கிலோ வரைக்கும் மாவு பண்ணுற மிஷின்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுற மிஷினுங்க. அந்த மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டிங்கன்னா பால் உருண்டை பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் நியூமெட்டிக் ஐட்டம்ஸ். ஒரு 3 HP கம்ப்ரஸர் போட்டிங்கன்னா ஒரு யூனிட்டாக ரெடி பண்ணிவிடும். டோ ப்ரெஸ் பண்ணி பால் கட் பண்ணி இந்த கல்லுக்கு கீழே வந்து பால் வச்சுட்டாங்கன்னா ப்ரெஸ் ஆகி கொடுத்துரும். அது இதுவும் ஹாட்டாகவும் சென்சார்ஸ் இருக்குது. ஸோ வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹாஃப் பேக்கடாக என்ன சப்பாத்திஸ் வரும். 1 ஹவருக்கு 960 சப்பாத்தி அது பண்ணி கொடுக்கும். 1 ஹவருக்கு 960 சப்பாத்தி? ஆமாங்க. இதோட யூனிட்டுங்க. இது ஃபுல்லி MS, இது ஃபுல்லி SSங்க. இது வந்து ஃபுல்லி எஸ்எஸ்ங்க. அதோட யூனிட் தான். இப்போ பாட்டி எப்படி கேட்குறாங்களோ, இப்போ பேக்கிங் சப்பாத்தி வருது இல்லையா, அந்த யூனிட்டுக்கு இது சூட் ஆகுங்க. இதெல்லாம் வெஜிடபிள் கட்டிங் மிஷினுங்க. இதெல்லாம் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. நாமினலாக என்னென்ன ரேட் வருமோ எல்லாமே மினிமமாக இருக்கிற ஐட்டத்துக்கு இது எல்லாமே பண்ணிக்கலாங்க. இது 1 ஹவருக்கு 150 கிலோ வந்து காய் வெட்டி கொடுக்குங்க. இப்போ ஒரு மண்டபத்துக்கு ஆளுங்க வேணும் அப்படி கொண்டு போய் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்களே வாங்கி வச்சு 150 கிலோ வாழைத்தண்டுலேருந்து, சொரக்காயிலேருந்து, பூசணிக்காயிலேருந்து, சேனக்கிழங்குலேருந்து, சேப்பங்கிழங்குலேருந்து எல்லாமே ஒரே யூனிட் பண்ணிவிடுங்க. இது ஒரு ஸ்டாண்டு, அதோட பிளேட் செட்டப்புங்க. 5 பிளேடு. இது நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே பண்ணுறோம். 5 பிளேடு வரும். ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவியல் செய்யறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் முன்னாடி செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கான கட்டிங் பிளேடு நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இது கட்டர் மிக்சருங்க. மிக்சியோட அட்வான்ஸுங்க. மிக்சி வந்து நம்ம கமர்ஷியலாக பார்க்கும்போது பண்ண முடியாதுங்க. மினிமமாக அது 1 கிலோ தான் போட முடியும். இதில் நீங்கள் 3 கிலோ வரைக்கும் ஒட்டுக்கா போட்டு 2 in 1 வெட்டாகவும் பண்ணிக்கலாம், ட்ரையாகவும் பண்ணிக்கலாம். இப்போ வடமல்லிலாம் அரைக்கிறாங்க அப்படின்னா நம்ம மிஷினில் போட்டு அரைக்க வேண்டாம். இதிலே போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலாம். எந்த பவுடரும் கலப்படம் இல்லாமல் இதிலே ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துக்கலாம். டில் பண்ணி கொட்டிக்கலாம். 3 HP மோட்டர், 3 kg வந்து கண்டெய்னர் கெப்பாசிட்டி கொடுக்குறோம். ஃபுல்லாக வெட்டாகவும் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். பிரியாணி கம்பெனிக்கு எல்லாத்துக்கும் எதுவுமே பண்ண ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். இது டில் பண்ணி கொட்டிக்கலாம். லோடிங் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு இதிலே போட்டு டில் பண்ணி கொட்டிக்கலாங்க. கிரேவி மிஷினுங்க. மசாலா அரைக்கிற, வெட் ஐட்டம்ஸ் அரைக்கிற, மசாலா அரைக்கிற ஐட்டம்ஸுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறது, பேக்கெட் பண்ணி விற்கிறவங்களுக்கு, ஹோட்டலுங்களுக்கு, கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு, மண்டபத்துக்கு ஆளுங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ரெடி சூட்டபுளாக இருக்குங்க. மசாலா அரைக்கிறதுக்கு, தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடும். தேங்காய் பொட்டுக்கல்ல, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு தண்ணிக்கு நீங்கள் லைன் எவ்வளோ வேணுமோ திக்கு அப்படின்னு லைன் அதை நம்ம திருப்பி விட்டுட்டோம்னா கீழே இன்ஸ்டண்ட்டாக சட்னி. தாளித்து கொட்டுற வேலை மட்டும்தாங்க. இந்த இதெல்லாம் வந்துட்டு அதோட ஃபில்ட்ருங்க. அதோட ஃபில்ட்ரு எவ்வளோ நைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் கல் தூக்குற மாடல் இருக்குது. இது ஆமாங்க. அது தேங்காய் துருவிங்க. ஆமாம், கீழே அது மிஷின் ஓடும்போதே தேங்காய் துருவி ஓடுங்க. அப்போ வந்து கீழே ஒரு பேப்பரோ முறமோ எதோ வச்சுட்டாங்கன்னா தேங்காயும் துருவி இது டேரெக்டாக எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன கிச்சனாக இருக்கும் போது இது போதுங்க. இப்போ இதில் லோடிங் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக டில்டிங் கிரைண்டர்ஸ் மாதிரி வருது, சரிச்சு கொட்டிக்கலாங்க. மாவு ஆட்டினதுக்கப்புறமா சரிச்சு கொட்டலாம். அது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. இது கல் தூக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரைச்சதுக்கப்புறமா ஓஸ் போட்டு க்ளீன் பண்ணி அப்படியே சரிச்சு கொட்டிக்கலாங்க. நிறைய எங்கள் ஷோரூம் பார்த்தீங்க, எப்படி மேடம் ஃபீல் பண்ணுறீங்க? சீரியஸாக இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன பர்னர்ஸ்லேருந்து பெரிய பர்னர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க, ஃப்ரையர்ஸ் வச்சுருக்காங்க, ஏர் ஃப்ரையர்ஸ் வச்சுருக்காங்க, கிரைண்டர்ஸ் வச்சுருக்காங்க, நீடிங் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி ஐட்டம்ஸ் கிடையாது. பட் ஆனால் எனக்கு தோணுது சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இங்கே வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல் இன் ஒன் ரூஃப் வந்துட்டு அவங்க தேடி நிறைய டைம் சேவ் பண்ணிக்கலாம். அவங்க போய் ஒவ்வொரு கடையாக போய் இதுக்கு தனியாக ஒரு டீலர், அதுக்கு தனியாக ஒரு டீலர்னு பார்க்காம இந்த மாதிரி ஒரே ஷோரூமில் வந்துட்டு அவங்க எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ மித்த ஷோரூமில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம், நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 100% நல்ல குவாலிட்டியோடு கொடுக்குறாங்க. ப்ளஸ் சர்வீசஸும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா, லைஃப் டைம் நாங்கள் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்துடுங்க, ப்ராடக்ட் எடுத்தீங்க, நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம், நாங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா நாங்கள் ப்ராடக்டோட ஆள் அங்கே வந்து நிற்பாங்க உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டல் ஓனர்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய எஃபர்ட் சேவ் ஆகும். ஏன்னா எடுத்து போட்டுட்டு அந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் தூக்கிட்டு இருக்க வேணாம். அப்படியே எடுத்து அப்படியே கொட்டுற மாதிரி ஐட்டம்ஸு ஈஸி மேடாக இருக்குது. ஃபேமிலிக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி கூட ஈஸி மேடாக இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.